ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த ஸ்டாக் விஸ்பரர் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இந்தோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெடோட காம்ப்ரஹெசிவ் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வி ஜஸ்ட் கோ த்ரூ த ஏ ஸ்டாக் அனலைசர். இது ஒரு ஃப்ரீ ஏ ஸ்டாக் அனலைசர். ஸோ இந்த இதில் வந்து நம்ம எந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதோட சென்டிமெண்ட், அதாவது மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அந்த கம்பெனியோட சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து அதோட அது இப்போ இந்த ப்ரைஸில் வாங்கலாமா, இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்லாம் இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இது வந்து மேனுவலாக வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஏஐ ஸ்டாக் அனலைசர். ஸோ இதில் ஒரு கம்பெனி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கோர்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதுக்கு எதுக்காக இந்த ஸ்கோர் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஏஐ வந்து டீட்டெயிலாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ எதனால் இந்த ஸ்கோர் கொடுத்துருக்கு, 100க்கு எதுக்கு 80 கொடுத்துருக்கு, எதுக்கு 70 கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக. எஸ்ங்கிறது சென்டிமெண்ட் அனாலிசிஸ், டிங்கிறது டெக்னிக்கல் அண்ட் எஃப்ங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வி கேன் கம் டு நம்ம வந்து திரும்பி நம்ம டாபிக் வருவோம். ஓகே, ஸோ கம்பெனி ஓவர் வியூ பார்ப்போம் முதல்ல. ஸோ இது வந்து 1994 இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் இதே மாதிரி ஒரு கரோரா இந்தியான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து இதே மாதிரி அவங்களோட இண்டஸ்ட்ரியுமே அதுதான். ஸோ இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராக்டர்ஸ் அண்ட் பிக் அண்ட் கேரி கிரெயின்ஸு, ஹார்வெஸ்டர்ஸ், கம்பைன்ஸ் அண்ட் ரொட்டேவேட்டர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மார்க்கெட்ஸ் வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 93% வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும், மீதி 7% வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயும் தான் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கம் டு த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அப் ஆயிருக்கு. ஸோ 352 crore ஃபினான்ஷியல் இயர் 22 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து 370 crore ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து 375 crore ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்லைட்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 crores வந்து ஃபினான்ஷியல் இயர் 22 23க்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் 15.6 crore தான் வந்து ஃபினான்ஷியல் இயர் எக்ஸ்ட்ரா 20 lakhs வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு இன் ஃபினான்ஷியல் 24. ஸோ ஓவரால் நெட்ஒர்த் வந்து 317, டெப்ட் வந்து 270 crores. ஸோ டெப்ட் அண்ட் நெட்ஒர்த்தை பேஸ் பண்ணி டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 தான் இருக்குது. அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1000 crores இருக்குது. ஸோ மெயினான வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்க்கு வருவோம். வேல்யூவேஷன் பண்ணும்போது நமக்கு தேவையான கீ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வச்சு நம்ம வந்து இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து 4.98%, 5% ஆவரேஜில் தான் இருக்குது. இது வந்து நம்ம எஃப்டியை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்கும்போது வர ரெவென்யூஸ் ஃபுல்லாமே டெப்ட்டுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு கடனுக்கு தான் போகிற மாதிரி தெரியுது ஏர்ன் பண்ணுற மணியெல்லாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 8.9%, அது லுக்ஸ் குட். பட் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 67x. அதாவது இவங்க ஐபிஓ ப்ரைஸில் கோட் பண்ணியிருக்கிறது வந்து 67xல இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ரீமியம் கால். அதாவது ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. 18xங்கிறது தான் வந்து நார்மல் வேல்யூவேஷன். 18x பிலோ ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ் வந்து கன்சிடர் அஸ் அண்டர் வேல்யூட் அண்ட் மோர் தென் 18x இஸ் கன்சிடர் அஸ் ஓவர் வேல்யூட். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2.55x. ஸோ இட்ஸ் அது கூட ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதோட இண்டஸ்ட்ரியோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கார்ட்ஸ் கோபர்ட்டா லிமிடெட் வந்து அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 96 இருக்குது அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 84x இருக்குது. இது ரொம்ப ஹியூஜில் இருக்குது. பட் ஆனால் இவங்களோட ரெவென்யூஸ் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் இருக்குது. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 40x எல்லாம் இருக்குது. பட் இதோட பிவை ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 67 இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட இது 67x இருக்குது. 30x அதிகமான வேல்யூஸில் வந்து
ப்ரைஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரெவென்யூ க்ரோத் வந்து வெறும் 3% தான் வந்து 3 இயர்ஸில் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஓகே ஃபைன், பட் மாட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப பெருசாக இல்லை, அதே மாதிரி ஃபினான்ஷியலும் ஒரு கிராஜுவலாக இருக்குது, ஒரு ஸ்லைட்லி கிராஜுவல் மாதிரி இருக்குது. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் இந்த ஸ்டாக் நான் இந்த ஐபிஓவோ இந்த ஸ்டாக்கும் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ மை கால் வுட் பி தட் இதை நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் வந்து இதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் த மோர் வீடியோஸ். தேங்க்யூ.